அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லாஷ் எக்ஸாம் வந்து 2024ஆம் ஆண்டு வந்து எழுதப்பட்டது. 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு. அதற்கான ரிசல்ட் வந்து உங்களுடைய கிளாஸ் வைஸாகவும் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் வந்து விட்டிருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம எவ்வாறு பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த இடத்துல ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல வந்திருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய பிளாக் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூலில் உங்களுடைய பள்ளியோட நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்னுடைய பள்ளியை நான் வந்து அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய பள்ளியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்னோடது வந்து எலிமெண்ட்ரிங்காட்டி 3, 5 காட்டுது. உங்களுக்கு மிடிலாக இருந்தால் 3, 5, 8 மட்டும் காட்டும். சரிங்களா? அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 3ஆம் வகுப்பை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸுங்கிற காலத்தில் உங்களுடைய பள்ளியோட டைஸ் நம்பர், ஸ்கூலுடைய நேம் மற்றும் அதோடைய கேட்டகிரி என்ன பிரைமரியா மிடிலா அப்படிங்கிறது, அடுத்து மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, பிளாக் நேம் கொடுத்துருப்பாங்க, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. அதில் மாணவருடைய நேம் கொடுத்துருப்பாங்க, அவனுடைய எம்இஸ் ஐடி, அவனோட கிளாஸ், அடுத்தது அவனுடைய வரிசை எண் கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. இந்த வழிமுறையை மேற்கொண்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு மாணவனுடைய நிலைகளையும் வந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வகுப்பாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 3ஆவது தனியாகவும், 5ஆம் வகுப்பு தனியாகவும், 8ஆம் வகுப்பு தனியாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நான் வந்து 3ஆம் வகுப்பு பார்த்துட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் 5th ஸ்டாண்டர்ட் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அதனுடைய தரநிலைகளையும் நமக்கு வந்து அதில் நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிஸ் வைஸாகவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் அதில் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் வந்து நேமோட இதெல்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வழிமுறையை வந்து நம்ம மேற்கொண்டு நம்முடைய ஸ்கூல் ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? மாணவர் எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து மாணவருடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அதுக்கு ஆப்ஷன் வழியும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து அதில் வந்து அறிந்து கொள்ளலாம். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அதுலேயும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம், அதில் என்னென்ன ஸ்கூல் இருக்குது, ஹைஸ்கூலில் என்னென்ன இருக்குது, ஹையர் செகண்டரி என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து அதில் நமக்கு காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ரிக்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளுடைய மாவட்டம் எந்த நிலையில் ஸ்லாஷ் எக்ஸாமில் இருக்குது, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறையை நம்ம மேற்கொண்டு நம்மளுடைய வகுப்பு மாணவர்கள் எந்த நிலையில் இருக்காங்கன்னு அறிந்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம மாவட்டம் எந்த அளவு வந்து அச்சீவ்மெண்ட் வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய பள்ளியின் நிலையை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.